கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும் மோசேவுக்கு யெகோவா தேவனாகவும் வெளிப்பட காரணம் என்ன? ஒன்றான ஒரே மெய் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தில் தரிசனமாகி பேசுகிறார். மோசேவுக்கு யெகோவா என்ற நாமத்தில் தரிசனமாகி பேசுகிறார். ஆபிரகாமும் தேவனை தரிசித்து பேசி இருக்கும் பொழுது, மோசேவும் தேவனை தரிசித்து பேசி இருக்கும் பொழுது, வேதம் மோசேவை போல தேவனை முகமுகமாய் தரிசித்தவன் ஒருவனும் இல்லை என்று பதிவு செய்கிறது. அப்படியானால் ஆபிரகாமும் தேவனை சந்தித்திருக்கிறார், மோசேவும் தேவனை சந்தித்திருக்கிறார். அடிமை பெண்ணாகிய ஆகாரும் தேவனை சந்தித்திருக்கிறார். அவனும் தேவனை தரிசித்து தேவனுக்கு பெயர் வைத்திருக்கிறான். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். இங்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரும் தேவனை தரிசித்திருக்கிறாள். அப்படி அவள் தரிசித்து என்னை காண்பவரை இவ்விடத்திலே நான் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு பெயர் வைத்திருக்கிறான். வேதத்தில் முதலாக தேவனுக்கு பெயர் வைத்ததிலே இந்த ஆகார் தான். அப்படி இருக்கும் பொழுது ஆகாரும் தேவனை கண்டிருக்கிறார். ஆபிரகாமும் சாராலும் தேவனை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கண்டார்கள் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, இங்கு ஆபிரகாமும் சாராலும் தங்களுடைய கூடாரத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தரிசனமாகி இருவரோடு கூட பேசுகிறார். இருவரோடு கூட பேசி அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறக்க போகிற ஈசாக்கின் பிறப்பை குறித்து அறிவிக்கிறார். இங்கு ஆபிரகாமும் சாராலும் தேவனாகிய கர்த்தரை தரிசித்து பேசியும் இருக்கிறார்கள். ஆனால் மோசே தேவனை நான் காண வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, என்னை காண்கிறவன் உயிரோடு இருக்க முடியாது என்று தேவன் சொல்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நீ என் சமூகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். பிரயாசப்பட்டு தேவனே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மோசேவினிடத்தில் இவ்விதமாக சொல்கிறார், என்னுடைய சமூகத்தை ஒருவனும் காண முடியாது, அப்படி கண்டவன் உயிரோடு இருக்கவும் முடியாது என்று சொல்கிறார். ஆனால் அடிமை பெண்ணாகிய ஆகார் தேவனை கண்டு அவருக்கு பெயர் வைத்திருக்கிறாள். ஆபிரகாமும் தேவனை கண்டிருக்கிறான். சாராலும் தேவனை கண்டிருக்கிறாள். அதே போல வேதத்தில் அநேகர் தேவனை கண்டு உயிரோடு இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் மோசேவிடம், நீ என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? அப்படியானால் ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்பட்ட தேவன் யார்? மோசேவுக்கு வெளிப்பட இருக்கிற தேவன் யார்? இந்த இரண்டு
சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கும் யெகோவா தேவனுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த வித்தியாசத்தை கர்த்தரே சொல்கிறார். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆபிரகாம் என்னை தரிசித்தது உண்மைதான், ஈசாக்கும் யாக்கோபும் என்னை தரிசித்தது உண்மைதான், அவர்கள் என்னை பார்த்து உயிரோடு இருந்தது உண்மைதான், அவர்களோடு கூட நான் பேசியது உண்மைதான். ஆனால் அவர்களோடு கூட நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தில் தரிசனமானேன் என்று சொல்கிறார். ஆனால் மோசேவாகிய உனக்கோ நான் யெகோவா தேவன் என்கின்ற நாமத்தில் தரிசனமாய் வந்திருக்கிறேன். ஆனால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் ஆகாருக்கும் சாராளுக்கும் நான் யெகோவா தேவன் என்ற நாமத்தில் தரிசனமாகவில்லை. அதனாலதான் வேதம் கர்த்தரை முகமுகமாய் பார்த்த மோசேவை போல் ஒருவனும் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறது. அப்படியானால் சர்வ வல்லமை உள்ள தேவன் யார்? யெகோவா தேவன் யார்? அப்படி தேவன் 2 பெயர்களில் வெளிப்பட காரணம் என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றால் எல்ஷடாய் என்று அர்த்தம். எல்ஷடாய் என்ற நாமத்தில் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆகாருக்கும் சாராளுக்கும் தரிசனமாகி இருக்கிறார். எல்ஷடாய் என்ற பெயரினுடைய அர்த்தம் 2 மார்பகங்களை உடைய தாய் என்று அர்த்தம். அப்படியானால் ஆகாருக்கும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோவுக்கும் தரிசனமாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எல்ஷடாய் தேவன் தாய் என்ற நாமத்தில் அவர்களுக்கு தரிசனமாகி இருக்கிறார். ஒரே மெய் தேவனாகிய கர்த்தர் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார். அந்த தாயாகிய தேவனை கண்டவர்கள் எல்லோரும் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். தகப்பனாகிய யெகோவாவை ஒருவரும் கண்டதில்லை. அவர்கள் கண்டு உயிரோடும் இருக்க முடியாது என்பதை தான் கர்த்தர் மோசேவுக்கு சொல்கிறார். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தில் வெளிப்பட்டேன். ஆனால் உனக்கு நான் யெகோவா என்ற தகப்பனுடைய நாமத்தில் வெளிப்பட்டிருக்கிறேன். பிதாவாகிய தேவனை அவர்கள் கண்டதில்லை. தாயாகிய தேவனை தான் ஆபிரகாம் கண்டிருக்கிறார். அப்படி ஆபிரகாம், சாராள், ஆகார், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லோரும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய எல்ஷடாய் தேவனாகிய தாயாகிய தேவனை தரிசிக்க காரணம் என்னவென்றால் அவர்கள் எல்லோரும் பக்தியுள்ள தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை சந்ததிகளை பெரும்படியாக தேவன் அவர்களுக்கு தாயாக வெளிப்படுத்தி காட்டினார். ஆபிரகாம் மூலமாக தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக தேவன் தாய் ஸ்தானத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மேலும் எதினால் அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கு
வேதம் தெளிவாக சொல்கிறது, ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதமும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதமும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறதை வேதம் வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் ஸ்தனங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதமும் கர்ப்பங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதமும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்து ஆபிரகாம் மூலமாக சந்ததிகளை பெறும்படியாக அவர்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய எல் ஷடாய் தாயாக வெளிப்பட்டார். அப்படித்தான் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததிகளாகிய ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் வெளிப்பட்டு அவர்கள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் பக்தி உள்ள சந்ததிகளை பெற்றெடுத்து அந்த சந்ததிகளை 12 கோத்திரமாக வளர்த்து அவர்களை இஸ்ரவேல் சந்ததியாக வளர்த்தெடுத்தார். அப்படி ஆபிரகாம் மூலமாக பெறப்பட்ட அந்த சந்ததி எகிப்திலே பார்வோனின் பிடியில் அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்கும்படியாக வந்தவர்தான் தகப்பனாகிய தேவன். அவர்தான் யெகோவா தேவன். அவர்தான் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் ஓங்கிய புயத்தாலும் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தாலும் எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை மீட்கும்படியாக தகப்பன் ஸ்தானத்தில் வெளிப்பட்டார். அதைதான் மோசே கண்டார். அந்த தகப்பனுடைய பெயரில் தேவன் இதுவரை யாருக்கும் வெளிப்பட்டதே இல்லை. முதல் முறையாக மோசேவுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அதைதான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை முகமுகமாய் கண்ட மோசேவை போல ஒருவனும் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறது. மோசே மட்டும்தான் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை, யெகோவா தேவனை முகமுகமாக தரிசித்தார். இதற்கு முன்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லோரும் பார்த்தது தாயாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனை தரிசித்தார்கள். முதலாக மோசேதான் பிதாவாகிய யெகோவா தேவனை தரிசித்திருக்கிறார். மேலும் தேவனே தான் 2 விதத்தில் இருப்பதை மோசேவுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான் தகப்பனாகவும் இருக்கிறேன், தாயாகவும் இருக்கிறேன் என்று மோசேவுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். தகப்பனாகிய தேவனை மோசே காண விரும்பிய பொழுது, என்னை காண்கிற ஒரு மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் என்னை உனக்கு காண்பிக்கிறேன். என்னிடத்தில் ஒரு மறைவிடம் இருக்கிறது, அந்த மறைவிடத்தில் உன்னை வைத்து பாதுகாக்கிறேன், அப்போது நீ என் பின்புறத்தை காண்பாய் என்று சொல்லி மோசேவுக்கு தரிசனமானார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. தேவனாகிய கர்த்தர் மோசே சாகாதபடிக்கு என்னிடத்தில் ஒரு மறைவிடம் உண்டு, நீ அந்த கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து வரும் பொழுது என் கரங்களினால் உன்னை மூடி நான் பாதுகாப்பேன், நீ என் பின்புறத்தை காண்பாய் என்று சொல்லி அந்த மறைவிடத்திலே தேவனாகிய கர்த்தர் மோசேவை வைத்து பாதுகாத்தார். அந்த மறைவிடம் யார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கு தேவனாகிய கர்த்தர் மோசேவினிடத்தில் ஒரு மறைவிடம் இருக்கிறது என்று சொன்ன அந்த மறைவிடம் உன்னதமானவரின் மறைவிடம். அந்த மறைவிடம் தான் சர்வ வல்லவருடைய நிழல். அந்த நிழல் தான் தாயாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். மோசேவினிடத்தில் தேவனாகிய கர்த்தர், நான் யெகோவா தேவனாகவும் தகப்பனாகவும் பிதாவாகவும் இருக்கிறேன், எனக்குள்ளே ஒரு மறைவிடம் இருக்கிறது,
அது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தாய் என்கின்ற ஒரு மறைவிடம் இருக்கிறது. அந்த மறைவிடத்தில் உன்னை வைத்து பாதுகாக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய கரங்களினால் அந்த மறைவிடத்திலே தாயின் இடத்திலே மோசேவை மறைத்து தகப்பனாக மோசேவுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். மோசே அந்த கண்மலையிலே மறைந்திருந்தது தாயாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனின் மறைவிடத்தில் அவன் மறைந்து பாதுகாக்கப்பட்டான். இப்படி ஆபத்து வரும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் சர்வ வல்லமை உள்ள தாயாகிய தேவன்தான் தாய் கோழியாக வெளிப்பட்டு தம்முடைய சிறகுகளினாலே தம்முடைய பிள்ளைகளை மூடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்போதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகிறதோ, எப்போதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு மரணம் நேரிட போகிறது, அழிவு வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து தாய் கோழியாக சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய மறைவிடமாகிய அடைக்கலமாகிய தம்முடைய செட்டைகளின் நிழலிலே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இப்படிதான் இஸ்ரவேல் தேசத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக தாய் கோழியாக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களை வரப்போகிற அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் தாய் கோழியாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக தாயாக வெளிப்பட்டு காட்டினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இங்கு இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தாயாகிய கர்த்தராக எருசலேம் இடத்தில் பேசுகிறார். உங்களுக்கு அழிவு வரப்போகிறது. எத்தனையோ முறை அந்த அழிவு வரும்போதெல்லாம் நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி என்னுடைய வார்த்தையின் சட்டையின் நிழலிலே நீங்கள் வந்து அடைக்கலமாய் மறைந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொன்று விட்டீர்கள். இப்பொழுதும் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. என்னுடைய சட்டையின் நிழலில் வாருங்கள். நான் தான் தாய் கோழியாக சர்வ வல்லமை உள்ள தாயாக வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த தாய் கோழியையும் கல்லெறிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். இயேசுவை அவர்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாக தாயாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போய்விட்டார். இயேசு அதை பார்த்து கண் கலங்கினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, சர்வ வல்லமை உள்ள தேவனாக ஒரு தாயாக இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு அருகே வந்து அந்த நகரத்துக்கு வரப்போகிற அழிவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்படி அழுது, எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடினால் உனக்கு நலமாய் இருக்குமே, இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நான் தான் அந்த சர்வ வல்லமை உள்ள தாயாகிய தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளாதபடிக்கு உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தாயாக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். தகப்பனாகவும் இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய ஓங்கிய புயத்தாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்த யெகோவா தேவன் என்றும் அவர்களை அழைத்திருக்கிறார். அதையும் அவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம்
8வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இங்கு இஸ்ரவேலர்களை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக எப்படி யெகோவா தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்கும்படியாக வந்தாரோ, அதே போல பாவத்தின் பிடியில் இருக்கிற இஸ்ரவேலர்களை மீட்கும்படியாக யெகோவா தேவன் பிதாவாக தகப்பனாக வெளிப்பட்டு நானே அவர் என்பதை நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீ யார் என்று இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். அதற்கு இயேசு நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தானே என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். முதலாவதாக அவர் எருசலேமே எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடினால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லும் பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தாயாக வெளிப்பட்ட பொழுது அது அவர்களுடைய கண்களுக்கு மறைவாயிருந்தது. இப்பொழுது பிதாவாகிய யெகோவாவாக வெளிப்பட்டு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் நான் என்று சொல்லும் பொழுது அவர் பிதாவை குறித்துதான் சொல்கிறார் என்பதும் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. தாயும் அவர்களுக்கு மறைவாக இருந்தது, தகப்பனும் அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக இருந்தது. ஆபிரகாம் கண்ட சர்வ வல்லமை உள்ள தாயாகிய தேவனும் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு மறைவாக இருந்தது. மோசே கண்ட யெகோவா என்ற பிதாவாகிய தேவனும் இஸ்ரவேலரின் கண்களுக்கு மறைவாக இருந்தது. அவர்களுடைய கண்களில் இயேசுவை தாயாகவும் பிதாவாகவும் காணாமல் போய்விட்டது. ஒரு தகப்பனாக அடிமைத்தனத்திலிருந்து பிதாவாகிய தேவன் எப்படி மீட்பார் என்று மோசேவுக்கு சொன்னார். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு. இங்கு தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனாக யெகோவா தேவனாக மோசேவினிடத்தில் இஸ்ரவேலர்களாகிய என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி மீட்பேன்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுடைய சுமையை நான் அவர்களிடத்திலிருந்து நீக்குவேன். எப்படி நீக்குவேன்? என்னுடைய ஓங்கிய கைகளினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்பேன் என்று சொன்னார். இப்படிதான் தம்முடைய ஓங்கிய கைகளினாலே அவர் சிலுவையிலே உலகம் முழுவதையும் மீட்க யெகோவா தேவனாக வெளிப்பட்டார். சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கர்த்தர் யெகோவா தேவனாகிய பிதாவாகிய தேவன் என்பதை பிலாத்து மேல் விலாசத்தை எழுதி நிரூபித்து காட்டினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. சிலுவையில் தம்முடைய ஓங்கிய கைகளினாலே நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவின் கைகள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தது. அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் சிலுவையிலே நம்மை மீட்ட பொழுது பிலாத்து இயேசுவின் மேலே ஒரு மேல் விலாசத்தை எழுதி வைத்திருந்தார். அதிலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய ராஜா என்று எழுதியிருந்தார். இதை எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதியிருந்தார். எபிரேய மொழியில் இதனுடைய முதல் 4 எழுத்தை வாசித்தால்
யெகோவா என்று வரும். உங்களுக்காக மரித்திருக்கிறவர் பிதாவாகிய தேவன். யெகோவாகிய தேவன் உங்களுக்காக மரித்திருக்கிறார் என்று பிலாத்து அடையாளமாக அப்படி எழுதியிருந்தார். அப்படி ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய ஓங்கிய கைகளினாலும் சிலுவையிலே நம்மை மீட்ட தேவன்தான் பிதாவாகிய தகப்பனாகிய யெகோவா தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே நம்மை தகப்பனாக மீட்டிருக்கிறார். அதே சிலுவையிலே சர்வ வல்லமை உள்ள தேவனாகி நம்மை சிலுவையிலே அவர் பெற்றெடுத்தும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தாயும் அவரே, நம்மை பாவத்திலிருந்து மீட்ட தகப்பனும் அவரே. இதைதான் வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிறது. தாயும் அவரே, தகப்பனும் அவரே. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்ற யெகோவா தேவன் தான் பிதாவாகிய தேவன், தகப்பனாகிய தேவன். இங்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறவரும் இருந்தவரும் என்று சொல்லும் பொழுது யெகோவா தேவனாகிய பிதாவாகிய தேவன் நான் தான். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தாயும் நான் தான் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாகவும் இருக்கிறார். அதனால்தான் சிலுவையிலே அவரே நம்மை பெற்றெடுத்தார். இதற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பிறந்தது ஆபிரகாமுக்கு பிறந்தார்கள். சாரால் இருந்தால் இந்த ஜீவனுள்ள தகப்பனுக்கும் ஜீவனுள்ள தாய்க்கும் அவர்கள் பிறந்தார்கள். ஆனால் நாம் அனைவரும் பிறந்தது ஜீவனாகவே இருக்கிற தாயாகிய சர்வ வல்லமை உள்ள இயேசுவுக்கு பிறந்திருக்கிறோம். ஜீவனாகவே இருக்கிற யெகோவா தேவனாகிய பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். இதை மேலும் பவுல் மிக அருமையாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். கலாத்தியரின் நிருபம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி. அவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இப்போது இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள் ஆகாருக்கு ஒப்பிட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ சுயாதீனம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்கே பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். நம்முடைய தாய் யார்? கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். அந்த பரலோகத்தில் இருந்து நம்மை பெற்றெடுத்த தாய்தான் இயேசு கிறிஸ்து. நம்மை மீட்ட தகப்பன் தான் பிதாவாகிய தேவன். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சந்ததியை பெறும்படியாக சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தாயாக வெளிப்பட்டார். மோசேவுக்கு அந்த பிள்ளைகள் அடிமைதனத்தில் பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த அடிமைதனத்திலிருந்து மீட்கும்படியாக தகப்பனாகிய யெகோவா தேவனாக வெளிப்பட்டார். கடைசி காலத்திலே அதே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே தாயாக நம்மை பெற்றெடுத்தார். தகப்பனாக யெகோவா தேவனாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நமக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறது என்று அவர் உணர்கிறாரோ அப்போதெல்லாம் ஒரு தாயாக, ஒரு தாய் கோழியாக இருந்து அந்த ஆபத்திலிருந்து நம்மை காக்கும்படிக்காக அவருடைய செட்டையின் மறைவிலே வைத்து நம்மை பாதுகாக்கிறார். எப்போதெல்லாம் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் நமக்கு யெகோவா தேவனாக
தகப்பனாகவும் இருக்கிறார். அதனால எதை நினைத்தும் நீங்கள் கலங்காதீங்க. இந்த உலகத்திலே எனக்கு யாரும் இல்லை, எந்த உறவும் இல்லை என்று பயந்து கலங்கி நடுங்கி இருக்காது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தாயாகவும் இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார். அவர் தாயை போல தேற்றுவார், தகப்பனை போல ஆற்றுவார். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.